Hi all, welcome back to another video. In this video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா welcoming 2025 நியூ இயர் சர்வீஸ்க்காக நாங்க எல்லாரும் ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கின் கேருக்கு நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா காஃபி பவுடர், கர்ட், டர்மரிக் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ஹனி சேர்த்து ஒரு குட்டி பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அது என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வித்தின் ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு நான் அதை ட்ரைட் அப் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ்மே பண்ணிட்டேன். இந்த வாட்டி க்ளோ ப்ராசஸ்ல க்ளோவுமே சேர்ந்து என் கூட வந்து ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. ஃபுல் ஆஃப் ஹோம் ரெமடிஸ் தான். ஸ்கின் கேர் முடிச்சுட்டு நாங்கள் ட்ரெஸ்அப் ஆகி வந்துட்டோம். இந்த வாட்டி சேம் டைப் ஆஃப் மெட்டீரியல் பட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நாங்கள் கவுன் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம். ரொம்பவே வந்து எலகெண்ட்டாக இருந்தது. 2024 பற்றி சொல்லணும்னா எங்கள் எல்லாருக்குமே வண்டர்ஃபுல்லாக போச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் போச்சு. அன்பிளான் திங்ஸ் எல்லாமே வந்து நடந்ததுங்க. ஏன்னா இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுமே எங்களோட ஒன் ஆஃப் த பிளான் தான். அதுவுமே இந்த 2024 நடந்தது. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், எங்களோட சர்ச்சுக்கு நாங்கள் இங்கே போகிறதுக்கு 1.5 hours ட்ராவல் பண்ணுவோன்னு. ஸோ தட்ஸ் மை டேட் டிரைவிங் தேர் அண்ட் வி ஆல் ஆர் சிட்டிங் அட் த பேக் சீட் ஆஃப் த கார். அண்ட் ரொம்பவே வந்து இந்த ட்ரைவில் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். பிகாஸ் திஸ் இஸ் த லாஸ்ட் ரைட் ஆஃப் 2024. ஸோ நாங்கள் சர்ச்சை ரீச் பண்ணோன்னே எங்களோட சர்வீஸுமே ஸ்டார்ட் ஆச்சு. ஒன் ஆஃப் த மெயின் மொமெண்ட் வந்து இதுதாங்க. That is lighting up the candle and welcoming 2025. இந்த 365 டேஸ்ல நம்மளுக்கு என்ன நடக்க போகுது நம்மளுக்கு தெரியாது. அதனால இந்த ஃபர்ஸ்ட் மினிட், இந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட், இந்த ஃபர்ஸ்ட் செகண்டை வந்து நாங்கள் காட் கிட்ட சரண்டர் பண்ணிடுவோம். ஸோ இது மூலியமா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாவே இந்த இயர் வந்து ஸ்டார்ட் ஆகும். 2025 ப்ராமிசிங் வேர்டுமே பிளஸ் கேஷ்மே நாங்கள் டேடி கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிப்போம். இந்த 2025 செலிப்ரேட் பண்ற விதமா நாங்க எல்லாரும் சேர்ந்து நடனம் ஆடி பாட்டு பாடி ரொம்பவே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். சர்வீஸ் எல்லாமே முடிச்சுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 3 AM in the morning ஆயிடுச்சுங்க. ஸோ நீங்களே பார்ப்பீங்க ரொம்ப ஃபாகியாக இருந்தது. somehow we managed and we reached home. ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு காலையில் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெடி ஆகிட்டோம். இட்லி அண்ட் மட்டன் கறி ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு வந்து பிரியாணி, எக் அண்ட் ஜப்பான் சிக்கன் பை க்ளோ. எப்பவுமே நாங்கள் ஈவினிங் வந்து வெளியே போகிறது வழக்கம். ஸோ எல்லா கசின்ஸுமே சேர்ந்து நாங்கள் வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த வாட்டி நாங்கள் போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட். ஸோ மவுண்ட்டு கீழே வந்து என்ட்ரு ஆகும்போது ஒரு பெரிய சர்ச் ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க சீரியல் லைட்ஸில். பார்க்கவே ரொம்பவே ஐ கேச்சிங்காக இருந்தது. பார்க்கிங் லாட் வந்து ஃபுல்லானதுனால நாங்கள் காரை பாதிலே வந்து பார்க் பண்ணிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் மலைக்கு மேலே. ஸோ 2025 நடக்க விடுறாங்களே அப்படின்னு இருந்தாலும் இது எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. மலைக்கு மேலே நடக்கிறது ஒரு புது அனுபவமாக இருந்தாலுமே ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது மலைக்கு மேலே நடக்கிறதுல. இதில் நானும் என்னோட எங்கள் கசின் கமலும் தான் நிறையவே நடந்திருப்போம். ஸோ பேசிட்டே எப்படியோ நாங்கள் நடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது சுற்றி பார்த்தா அங்கே சர்ச்சே இல்லை. ஃபுல்லாக வில்லேஜ் செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த குடில் வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து அகைன் ஒரு 1/2 kilometer திரும்பியும் நாங்கள் நடந்து மேலே சர்ச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஜீசஸ் கூட இருந்த 12 டிசைபிள்ஸில் ஒருத்தர் தான் சென்ட் தாமஸ். சென்ட் தாமஸ்க்கு இன்னொரு பேர் டவுட்டிங் தாமஸ் சொல்லுவாங்க. ஏன்னா ஜீசஸோட உயிர்த்தெழுதலை நம்பாமல் அவரோட ஸ்காரை தொட்டு பார்த்து தான் நம்பியிருப்பாரு. அதனால தான் இவருக்கு டவுட்டிங் தாமஸ்ன்னு சொல்லி பேர் வந்தது. ஸோ இங்கே நிறைய ஹிஸ்ட்ரி அவரை பற்றி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகாகவே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க மினியேச்சர்ஸ் மூலியமா. ஸோ மறுபடியும் நாங்கள் எல்லாரும் ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு இன்னொரு பழமொழி தான் ஞாபகம் வந்தது. த பெஸ்ட் வியூ கம்ஸ் ஆஃப்டர் தி ஹார்டஸ்ட் கிளைம். ரியலாகவே வந்து ரொம்பவே ட்ரூங்க அந்த பழமொழி. ஏன்னா இங்கே இருக்கிற அந்த வியூ வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. நம்ம கீழே பார்த்த அந்த சர்ச் வந்து இங்கே மேலே வந்து ரொம்பவே வந்து கிராண்டாக தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் எல்லாருமே இந்த வியூவை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இதை முடிச்சுட்டு நாங்கள் கேல்வரி ஆஃப் சென்ட் தாமஸ்க்கு கடந்து போயிட்டோம். உள்ளே என்டர் ஆன உடனே எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டாச்சுஸ் மூலயமா சென்ட் தாமஸ் எப்படி கொல்லப்பட்டாருன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. சென்ட் தாமஸ் ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது அவரோட கொள்கை பிடிக்காத நபர்கள் அவரை வந்து கொண்டுட்டதாகவும் அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணதாகவும் சொல்றாங்க. ஸோ இது மூலியமா நாங்கள் கேட்கும் போது லிட்டரலாவே வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது, ஒரு பக்கம் பெருமையாகவும் இருந்தது. ஏன்னா யாருக்குமே கிடைக்காத ஸ்லாக்கி நம்மளோட நாட்டுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. சர்ச் வந்து ஓல்ட் பீரியட்ல கட்டினதுனால எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு விண்டேஜ் வைப்பை கொடுத்தது. ஸோ அந்த ஃப்ளோருமே வந்து ரொம்பவே சில்லாக இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாருமே உள்ளே போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வெளியே வந்தோடனே பிக்ஸும் வீடியோஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் 2025. இது எல்லாமே எங்களுக்கு ஒரு மெமரி தாங்க. ஸோ எங்களோட நியூ இயர் இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. வித் ப்ரேயர், வித் பிளஸிங், வித் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ உங்களோட நியூ இயருமே நல்லாவே ஸ்டார்ட் ஆயிருக்கும் நான் நம்புறேன். ஸோ விஷிங் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாவ் அ கிரேட் டேஸ் இன் திஸ் இயர். எல்லாமே பிளஸிங்ஃபுல்லாக அமைய நான் எல்லாருக்குமே விஷ் பண்ணிக்கிறேன். So see you on next vlog. Take care. Bye bye.